பானிபூரி பேல்பூரி பழைய ஆப்பிள் ஐபோனுக்கு பலூனு எப்படி என்று சொன்னால் நாட்டியம் ஓம நாட்டியம் போல் தெரிகிறது. பேச முடியாது. ஓம என்றால் வாயில்லாமல் பேசாமல் நடிக்கக்கூடியது போல் தெரிகிறது. இப்ப நடிக்கக்கூடியது ஆடலுடன் ஆடலம் இருக்கணும். ஆடலுடன் ஆடலம் இருந்தால்தான் அது இசை நல்லா இருக்கும். ஓடி போவாங்க ஐயா பட்டி வந்த சிட்டி விட்டு நீ நாளை சேர்ந்து நம்ம போட்டு Agurda kapam
கலையில ஆணுக்கு ஒரு பாடல்களை பாடினீர்கள். நீ ஒரு பாடல் பாடணும். நல்ல மகாராஜன் கிட்ட வேலை செஞ்சு அந்த வேலை செய்யலாம். நான் பிடிக்காதுன்னா உளுந்து போயிட்டு 64 கலைகளே சிறந்த கலை நாடக கலை. அதிலே ஒரு சிறந்த கலை எப்படி என்று சொன்னால் எப்படி ஏய், அமுல் பேரி மாறிக்கிறாள். ஏய், யா, முகத்தை பார்க்கும்போது அகத்தன் அழகு முகத்தில் வாங்க. அந்த அகத்தின் அழகு முகத்திலே தெரியும், கணையின் பையன் தொழிலே தெரியும். அதை போல கவர்மெண்டே வந்து அரசாங்கத்திலே அதிகாரம் கொடுத்திருக்கிறார். என்னவென்று கலைகளை வளர வேண்டும், கலையில் அடங்கக்கூடாது, கலை வளர வேண்டும் என்று ஓய்வூதியம் கொடுக்கிறாங்க. படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு படிப்பு உதவி செய்கிறாங்க, கண்ணாடிக்கு உதவித்தொகை கொடுக்கிறாங்க. கவர்மெண்ட்ல அனைவருக்கும் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்றாங்க. கவர்மெண்ட்ல அனைவருக்கும் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்றாங்க. நம்ம போட்டா கூட நம்ம பக்கம் இருக்கிற பசங்க கெட்ட வர மாட்டாங்க. ஏன் கத்துக் கொடுக்கணும், கலை வந்து அழியக்கூடாது, கலை ஓங்கி வளர வேண்டும் என்று நினைக்கிறாங்க. ஆனா தைரியமாக வந்து வியாசத்தை போட்டு நடிக்கக்கூடிய தம்பியாகி பிறகு கலையில சிறந்த கலை நாடக கலையும் கம்ப கலை, எத்தனையோ சிற்பக்கலை எல்லாம் இருக்கிறது. அது 2 கலை ஒட்டி இருக்கிறது. அந்த கலை ஓங்கி வளர வேண்டும். இவனுக்கு ஒரு காலத்துக்கு இந்த கலையாகப்பட்டதே கஞ்சி ஊத்தும். இதே கம்பெனில பாரு ஆசிரியர்களுக்கும் எனக்கு பென்ஷன் வருது. அதே போல சில ஆளுங்களுக்கு பென்ஷனும் அந்த ஏஜ் ஆச்சுன்னா பென்ஷனும் உதவியும் கிடைக்கும். கண்டுட்டா எனக்கு தான் பென்ஷன் வருது கடையில இருந்தா பென்ஷனா ஓய்வூதியம். ஓய்வு ஊதியம் கவர்மெண்ட் அணுகுண்டு தயாரிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் மகாபாரத்தை வைத்து அர்ஜுனன் கொடுக்கக்கூடிய அம்பாகப்பட்டதை பார்த்துதான் அந்த மகாபாரத்திலே அந்த கவர்மெண்ட் அணுகுண்டு தயாரிச்சிருக்கிறாங்க. அதை போல பாரதம் நாடக கலை தான். இது என்ன நாடகம்? இது தமிழ் நாடகம். தமிழ்நாடா இருக்கலாம், கிராமய சபை, கிராமமாக சென்று நாடகத்தை தெருக்கூத்து தெருவு தெருவாக சென்று நாம அறிவுகளை வளர்க்க வேண்டும். பென்ஷன் கொடுக்கறாங்க, பேனா கொடுக்கறாங்க. கவர்மெண்ட்ல எத்தனையோ சலுகைகளா இருக்கிறது, கத்துக்கக்கூடிய பிள்ளைங்களாம் உதவி தொகை கொடுக்கறாங்க. நாளைக்கு ஒரு காலத்துக்கு அவங்க வாழ்வதற்கு வழி உண்டு, அவங்களுடைய மனைவிக்கு பென்ஷனும் உண்டு.
எங்க அவங்க மனைவிக்கு ஸ்கூல்ல ஆசிரியருக்கு எப்படி அது அவங்களோட போயிடும். ஆமாங்க. ஆனா இந்த வாத்தியருக்கு அவங்களுடைய மனைவிக்கும் இந்த பென்ஷன் வெற்றி மாறி ஆ இந்த மாதிரி இந்த கலையை வளரக்கூடிய தம்பியாகி பிரபு வந்த உடனே ஒரு சிறப்பாக நடிக்கிறான் பாத்தியா. ஆமாங்க. முதல் நாள் இப்படி வந்திருக்கணும். சத்தியமா வரல. எங்க ஊர்ல வந்தங்க வந்த உடனே பூரா போட்டு கலையாகப்பட்டது இவன் இடத்துல அம்மனுடைய அருளாகப்பட்டது. எப்பயுமே இருந்து ஓங்கி இந்த கலை வளர வேண்டும். ஆமா. இவன் ஒரு நாளைக்கு ஒரு கலைஞனாக ஆக வேண்டும் என்று சொல்கிறேன். நீ ஒரு நாளைக்கு கலைஞனா ஆகுமா? இதே நேரம் அன்பார்ந்த தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால் பணத்தை கொடுத்தா வாக்குவதற்கு டைம் இல்லை. கதை மேல வாங்க கதை மேல வாங்கன்னு சொல்றாங்க. அதனால இந்த 2 பெண்மணிகளை உங்கள் முன்பாக அனுப்பி வைக்கிறோம். பணத்தை கொடுத்து பேரை எழுதி கொண்டால் ஒரு நேரம் இடைவெளி கிடைக்கின்ற போது அதை மொத்தமா ஒரு நேரத்துல வாழ்த்தி விடுவோம். அதுக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் டைம் எடுத்து கூட வாழ்த்திடலாம். அதனால எங்க பேரை வாழ்த்தல அவங்க பேரை வாழ்த்தல இன்னும் இருக்கிறவங்க பேரை வாழ்த்தாங்க அப்படின்ற மன கஷ்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். ஆனால் பணம் கொடுக்கக்கூடியவர்கள் இந்த பெண்ணும் வருது அவங்க கிட்ட கொடுத்து